Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் residues and their evaluation. இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Residues and their evaluation. So இதுல if the function f of z has a pole or an isolated essential singularity at z is equal to z naught அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? ஃபங்க்ஷன் ஆஃப் z equal to summation of n0 to infinity an z minus z0 the whole power n plus summation of n1 to infinity bn divided by z minus z0 the whole power n ன்னு வரும். இதை நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கிறேன். இன் பர்டிகுலர் b1 வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா b1 is equal to 1 by 2 pi I function of z dz இப்படி இருக்கு. Here where C is any closed contour. Here C represent any closed contour around z naught described in the counterclockwise sense. Such that it lies in the domain range என்ன 0 less than modulus of z minus z naught less than r. That is இதுக்கு என்ன மீனிங்னா closed contour C contains no other singularity except z equal to z naught. இதான் அதுக்கு மீனிங். அடுத்தது the constant b1 ஆல்ரெடி மேல ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் b1 the constant b1 the coefficient of z minus z0 the whole power minus 1 in the Lorentz expression or expansion is called the residue of function of z at singularity z equal to z naught. So இங்க நம்ம residue of function of z அப்படின்னா என்ன சொல்றானா the constant b1 the coefficient of z minus z0 the whole power minus 1 in the Lorentz expansion தான் என்ன சொல்றாங்க residue of z function of z at singularity ன்னு சொல்றாங்க. இதுல z equal to z naught. யூசுவலா இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா b1 is equal to residue function of z அப்படின்றது தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. But in many cases without using the integral formula for the coefficients in such a case we may determine the residue b1 directly use the formula என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க சொன்னேன்ல இந்த ஃபார்முலா b1 உடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் இங்க வரும். இந்த ஃபார்முலா நான் டூன் போடுறேன் for evaluating contour integrals.
இந்த எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த b1 ஈக்குவேஷன் அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இது வந்து ரெசிடியூஸ் அண்ட் தர் எவாலுவேஷன். ரெசிடியூஸ் அண்ட் எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் கேஸில் b1 அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அந்த ரேஞ்ச் எதில் லைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெசிடியூனா என்னன்னு சொல்லியிருக்கேன். ரெசிடியூ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். காண்டோர் இன்டகிரேல எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு b1 வச்சு எவாலுவேட் பண்ணலாம். அப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம b1 ரெசிடியூ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் இருக்குது, ஃபார்முலா, இதை வச்சு இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூவில் ஃபஸ்ட்டு சிம்பிள் போலுக்கு எவாலுவேஷன் என்ன, எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூ அட் சிம்பிள் போலுக்கு. ஸோ இதில் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் டென்ஸ் டு இசட் நாட் ஈக்குவல் டு லிமிட் இசட் ஈக்குவல் டு அதாவது இசட் டென்ஸ் டு இசட் நாட் இசட் மைனஸ் இசட் 0 p of z divided by q of z equal to p of z naught divided by q dash of z naught. இதுதான் சிம்பிள் போலுடைய ஈக்குவேஷன். ரெசிடியூ அட் சிம்பிள் போலுடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெசிடியூ அட் அ போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1க்கு. இதுதான் அடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா if function of z has a pole of order m greater than 1 at a point z naught, then Lorentz expansion of function of z is of the form. ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to z naught d power m minus 1 divided by dz power m minus 1 z minus z0 the whole power m function of z equal to b1 m minus 1 factorial. The residue b1 at the multipole of order m is ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ z equal to z naught function of z equal to 1 divided by m minus 1 factorial limit z tends to z naught d power m minus 1 divided by dz m minus 1 z minus z0 the whole power m function of z. இதுதான் இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிடியூ b1 அட் த மல்டிபோல் ஆர்டர் ஆஃப் ms அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன். இதை வந்து நம்ம இன்னொரு வேல எழுதலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அனதர் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் z ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் n 0 to infinity an z minus z0 the whole power n plus b1 divided by z minus z0 plus b2 divided by z minus z0 the whole square up to நம்ம எது வரைக்கும் எழுதலாம்னா m ஆர்டர் வரைக்கும் எழுதலாம். இதில் z minus z0 equal to நான் t எடுத்துக்கிறேன். அப்போ z என்ன வரும், z0 plus t வரும். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா function of z0 plus t equal to ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி வரும்னா இதை மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். an t power n plus b1 by t plus b2 by t square up to m ஆர்டர் வரைக்கும் எழுதலாம். bm divided by t power m வரைக்கும் எழுதலாம். இதில் b1 is the residue of function of z. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். function of z at z equal to z0 the pole of any order. The pole of any order. b1 is the coefficient of b1 is the coefficient of என்ன 1 by t ஓட coefficient b1 இங்க இருக்கு. Thus collecting coefficient, then collecting the coefficients of 1 by t in the expansion of function of z after putting z is equal to z0 plus t.
So the residue of function at z equal to z naught a pole of any order. So இது வந்து பாத்தீங்கன்னா residue at a pole of order m greater than 1. அடுத்தது பாத்தீங்கன்னா residue at infinity. இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ z வந்து இன்ஃபினிட்டி, அதனால z இன்ஃபினிட்டி போட்டுக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் z ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் மைனஸ் z ஃபங்க்ஷன் ஆஃப் z. இதுதான் இதில் if the limit z tends to infinity அப்படின்னா minus z function of z doesn't exist. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி அப்படின்றதுல இருக்கு. அதே மாதிரி the negative of the coefficient of 1 by z in the expansion of function of z for the values of z in the neighborhood of z equal to infinity. ஸோ இது ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டிவில் இது நம்ம அடிஷ்னலாக பார்த்துருக்கணும். இது எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். த நெகட்டிவ் ஆஃப் த கோவிஷன்ட் ஆஃப் 1 by z in the expansion of function of z for values of z in the neighborhood of z equal to infinity. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் residue of function of z equal to e power z divided by z square plus a square. ஸோ இதுக்கு நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா e power minus ia divided by 2iaன்னு வரும். நம்ம முன்னாடி 3 ரெசிடியூ வச்சுருக்கோம். அந்த 3 ரெசிடியூ ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிடியூ ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் z அப்படின்றதுல இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் வருது. அடுத்தது வந்து நான் என்ன பண்ணணும், போல்ஸும் ரெசிடியூ அட் த போல்ஸும் கால்குலேட் பண்ணணும். ரெசிடியூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு z பை காஸ் இசட்டுக்கு போல்ஸ் என்ன, ரெசிடியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இசட்ன்றது 2n minus 1 pi by 2ன்னு வரும். இதில் என்னன்றது பார்த்தீங்கன்னா 1 2 எக்ஸெட்ரா அப்படியே வரும். இதில் ரெசிடியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா function of z equal to minus 2n minus 1 pi by 2 divided by sin 2n minus 1 pi by 2ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா z plus 1 divided by z square minus 2z. இதுக்கு பார்த்தீங்கன்னா z minus 2 equal to 0ன்னு வரும். ஸோ z வந்து 0ன்னு வரும், 2ன்னு வரும் வேல்யூஸ். அப்புறம் ரெசிடியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் z equal to இங்கே 3 by 2ன்னு வரும். இது செகண்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா காட் இசட்டுக்கு இதில் போல்ஸ்னு பார்த்தீங்கன்னா z வந்து n பைன்னு வரும். அதாவது n வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அதே மாதிரி அப் டு n வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ரெசிடியூ ஃபங்க்ஷன் ஆஃப் z அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா zn பை ரெசிடியூ ஃபங்க்ஷன் ஆஃப் zன்றது 1. இது செகண்டில் 3 சப்டிவிஷன் இருக்கு. ஸோ அந்த சம்மோட ஆன்சர் தான். அடுத்தது தேர்டுது என்னன்னு பார்த்தீங்கன்னா z e பவர் iz டிவைடட் பை z பவர் 4 பிளஸ் a பவர் 4. ஸோ இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறது போல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா a e பவர் i பை பை 4 ப்ராக்கெட்டில் ia e பவர் i பை பை 4 டிவைடட் பை 4aq e வரும் 3i பை பை 4ன்னு வரும். இதில் ரெசிடியூ ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் z at z என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த z வேல்யூஸ்க்கெல்லாம் என்ன ரெசிடியூ வரும்ன்றதை கீழே சொல்கிறேன். a e பவர் i 3 pi by 4. அதே மாதிரி இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5 pi by 4 போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் 7 pi by 4 போட்டுக்கலாம். அப்போ இது மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 pi by 4க்கு மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ பை ரூட் 2 1 ப்ளஸ் ஐன்னு வரும் டிவைடட் பை 4i a ஸ்கொயர்டுன்னு வரும். இது உங்களுக்கு புரியும். அடுத்தது என்னன்னா இதே தான், ஆனால் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஏ பை ரூட் 2 மைனஸ் 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 4i a ஸ்கொயர்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பவர் இங்கே மைனஸ் இன்னு வரும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே வந்து திரும்ப அகெயின் மைனஸ் வரும். இதில் a/√2 1 + i divided by 4ia². இதில் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் முன்னாடி வரதுல மாறுது, அதுக்கப்புறம் ஈக்கு முன்னாடி மைனஸ் ப்ளஸ் வரது மாறுது. அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 4th சம் ze² divided by 2 - a z minus a the whole cube. z 2 கிடையாது, z அதில் வந்து z வந்து ஏவா இருக்கு. ze² divided by z minus a the whole cube at z equal to a. இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ e⁴a 1 + a/z அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது 5th சம் பார்த்தீங்கன்னா ரெசிடியூ தான் கால்குலேட் பண்ணணும். z divided by z minus a z minus b. ஸோ இதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1. இன்னொரு சம் இருக்குது. அந்த சம்மில் ரெசிடியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஆன்சர் வந்து ரெசிடியூ ஆன்சர் 1 தான். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு தியரம் இருக்குது. the function f of z has a pole of order n at z equal to z0. The function double dash of z second order இருக்கு as a simple pole at z0. residue at this simple pole என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா residue at this simple pole equal to -n+1. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ரெசிடியூஸ் அண்ட் தர் எவாலுவேஷன் சொல்லியிருக்கேன், எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூ சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம்ஸ் என்ன அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.